நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களைச் சேர்ந்த 18 பெண்கள் உள்பட 31 பேருக்கு பணியாணை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் கருணை தொகையையும் வழங்கினார். கரூரில் அரசு பணி ஆணைகளை வழங்கிய போது கண்கலங்கிய முதலமைச்சர் விஜய் பயனாளி ஒருவரை கட்டி அணைத்து ஆறுதல் தெரிவித்தார். பணி நியமன ஆணை வழங்கும் போது முதலமைச்சர் விஜய் துக்கம் தாங்காமல் அழுதுவிட்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார் என பயனாளிகள் பேட்டி. அண்ணாக்கு தேங்க்ஸ் தான், நன்றி தான். இந்த வேலை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு ரொம்ப நன்றி. யூனியன் ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்கோம். அவரோட துக்கத்தை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டாருங்க. அவர் எதுவும் பேசல, வந்தார், எல்லாருக்கும் அரசு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, கிலோமீட்டர். அவ்வளோ. ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக அழுதுட்டாங்க. எல்லாருக்குமே அவர் துக்க உணர்வில் தான் இருந்தோம். பேசினாங்க. அவராளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவரும் கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாகி அழுதுட்டாருங்க. அரசு வேலை கிடைத்தது எங்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். பணி நியமன ஆணை பெற்றவர்கள் நிகழ்ச்சி. இப்போ கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. எங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையில் தான் இருக்கும். இந்த வேலை வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். சந்தோஷமாக இருக்குது அவர் கொடுத்தது. இது மாதிரி வரும்னு நான் நினைக்கல. எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லான இது தான் பண்ணியிருக்காங்க சிஎம் விஜய் அண்ணா. அவங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் இது. சரி. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தோரின் குடும்பத்தினருக்கு எந்த விதியின் கீழ் அரசு பணி என்ற விவரத்தை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை ஆணை. முதல் மாத ஊதியம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் விசாரணையில் முடிவு செய்யப்படும் என்றும் நீதிபதிகள் அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் உறவுகளை இழந்த தன் மீதே பழி போடுவதாக முதலமைச்சர் விஜய் வேதனை. கூட்டத்திற்கு தகுந்தாற்போல பாதுகாப்பு கொடுத்தார்களா என்றும் கேள்வி. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்குறேன். அன்னைக்கு அத்தனை க்ரௌடு இருந்துச்சு. அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? பெரம்பலூரில் காவலர்கள் எச்சரித்தது போல கூட்டம் தொடர்பாக கரூர் காவலர்கள் எச்சரிக்கவில்லை என முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. பரப்புரையின் போது காவலர்கள் நாடகம் நடத்தியதாகவும் சாடல். அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். கரூரில் காவலர்களுக்கு பிரஷர் கொடுத்தது யார்? முதலமைச்சர் விஜய் கேள்வி. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? கரூரில் உயிரிழந்தவர்களுக்காக தவிக சார்பில் நினைவு சின்னம். கரூரில் நடந்தது அரசியல் சதி என்றும் சாடல். நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய
யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூரில் ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பாக அமைக்கப்படும். என்ன செய்தாலும் மக்களை விட்டு ஓடிவிட மாட்டேன் என முதலமைச்சர் விஜய் உறுதி. மக்களே தனக்கு முக்கியம் என்றும் திட்டவட்டம். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டுலாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். அரசு அலுவலகங்களில் ஊழல் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் விஜய் பேச்சு. மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருப்பதாக பெருமிதம். லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்கமோதிர திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய்மாமன்லாம் கிடையாது. ரியல் தாய்மாமன். எப்படி? ரியல் தாய்மாமன். உறவு இல்லை என திமுகவும் அதிமுகவும் கூற முடியுமா என்று முதலமைச்சர் விஜய் கேள்வி. இடைத்தேர்தலில் நிரூபிக்க தயாரா என்றும் சவால். சக்தி திமுக எங்க போய் நிக்குது? யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது? அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேறலாம் இல்லை, கூட்டு கலவானீங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தலில் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. அரசியல் வியாபாரம் செய்யும் வெண்டிங் மிஷின் திமுக தான் என முதலமைச்சர் விஜய் சாடல். தான் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்றும் விளக்கம். சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்றதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யார்? இந்த திமுக. இதில் நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கலாச்சாரத்தையே, அந்த கல்ச்சரை அடித்து நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லேயே அப்படி வேலை பார்த்த நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரெல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இன்னும் ஆட்சியில் இருப்பதாக திமுக கனவு கண்டு கொண்டிருக்கிறது என முதலமைச்சர் விஜய் விமர்சனம். திமுக ஆட்சி போய் தவிக ஆட்சி நடைபெறுவதாகவும் பேச்சு. இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. இப்போவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்கள் ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு.